श्रीचक्रराजसिंहासनेश्वरी श्रीललिता अम्बिके भुवनेश्वरी आगमवेद कलामयरूपिणी अखिल चराचर जननी नारायणी नागकङ्कण नटराज मनोहरी ज्ञानविद्येश्वरी राजराजेश्वरी எவ்வளவு அழகான பாடல். நவராத்திரியில் எல்லா வீடுகளையும் ஒலிக்கக்கூடிய ஒரு பாடல். இன்றளவும் இந்த பாடலை யாரை எழுதினதுன்னு கேட்டால் எல்லாரும் அகஸ்திய ரிஷின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த கும்பமுனி அல்லது அகஸ்திய ரிஷி இதை எழுதியிருக்க வாய்ப்பு கிடையாது. இதற்கு 2 சான்றுகள் பார்க்கலாம். முதல்ல தமிழ் மொழியில் இப்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பழமையான நூல் தொல்காப்பியம். 2500 வருஷத்துக்கு முற்பட்டது. இதனை எழுதியவர் தொல்காப்பியர். இது ஒரு இலக்கண நூலும் கூட. நம்ம மரபுப்படி தொல்காப்பியரோட குருவாக இருந்தவரே இந்த அகஸ்திய முனி தான். இந்த பாடல் எப்படி ஆரம்பிக்குது? ஸ்ரீ சம்ஸ்கிருத எழுத்து, அதே மாதிரி ராஜராஜேஸ்வரி ஜா அதுவும் சம்ஸ்கிருத எழுத்து. தொல்காப்பியரே என்ன சொல்றாரு? வடசொல் கிளவி வடையெழுத்தொரி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே. அதாவது சம்ஸ்கிருத சொற்கள்ல அந்த சம்ஸ்கிருத எழுத்துக்களை நீக்கி தமிழ் ஒலிகளுக்கு உட்படுத்தி சம்ஸ்கிருத சொற்களை எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. எனவே தொல்காப்பியரே இப்படி சொல்லும்போது அவருடைய குருவாக இருந்த அகஸ்தியர் நிச்சயமா ஸ்ரீஜான்னு வரக்கூடிய சம்ஸ்கிருத பதங்களை பயன்படுத்தியிருக்க மாட்டார். 2வது சான்று பார்த்தோம்னா மொழி நடை. இந்த பாடல் ரொம்ப சரளமாக நம்ம பேச்சு வழக்கு தமிழில் இருக்குது. ஆனால் 2500 வருஷம் முன்னாடி தொல்காப்பியர் எழுதின தொல்காப்பியத்திலிருந்து முதல் 5-6 வரிகளை கேட்டாலே போதும், இது தமிழான்கிற அளவுக்கு இருக்கும். பார்ப்போமே. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகத்து வழக்கும் சொல்லும் 1000 முதலின எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு. நீங்களே யோசிங்க, தொல்காப்பியரே இப்படி எழுதணும்னா அவருடைய குருவாகிய அகஸ்தியர் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு உரைநடை தமிழில் எழுதியிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் நம்ம தமிழ் மரபில் எப்படி பல காலங்களில் ஔவையார் என்ற பெயரில் பல புலவர்கள் இருந்திருக்காங்களோ அதே மாதிரி அகஸ்தியர் என்கிற பெயரில் நிறைய பேர் பிற்காலங்களையும் இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.